எப்படின்னா ரொம்ப ஆவலா இருக்கீங்க. ஆமா, தலைய ஸ்கிரீன்ல பாக்குறது பெரிய இதுதான். இது முன்னாடி வரைக்குமே இந்த கிரே ஷேட் கேரக்டர்ல அஜித் சார் படமே பண்ணதில்ல, அடுத்து அந்த மங்காதா பண்ணது. இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல படம் வந்துருக்கீங்க. கண்டிப்பா பயங்கரமான எதிர்பார்ப்பா இருக்கிறேன். ட்ரைலர் டீசர் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன தோணுச்சு? ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்துல நிறைய சான்ஸ் வந்து எப்பவுமே அஜித் சார் படம் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் வந்திருக்கு. இது வந்து 2.5 மணி நேரம் கரெக்டான டைம்ல இருக்கு. இது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது கம்மியாகிற மாதிரி தெரியுது. இன்னும் கொஞ்சம் அதிகமாக பார்த்துட்டே இருக்கணும் போல தோணுது. ஓகே ஓகே. ஏன்னா அஜித் பார்க்கறதே பெரிய விஷயம் தான், நாங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கணும் அவ்வளோதான். கடைசி 2 படம் வந்து அஜித் சார் ரொம்ப கதையா பார்த்து நடிச்சிருந்தாரு. ஆமா, கதை ஓரியன்டா நடிச்சிருந்தாரு. இது வந்து ஃபேன்ஸ்க்காக பண்றாங்க. ஆமா, இதனால எப்படி அதான் இன்னும் ரொம்ப அதிகமா இருக்கு. உள்ள எப்படி இருக்குமோ எங்களுக்கு தெரியல, என்ன நடக்குன்னு தெரியல. தேட்டருக்குள்ளார பயங்கர ஃபயரா இருக்கும். கண்டிப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் 7 மணிக்கு வந்துட்டேன். 7 மணிக்கு வந்துட்டீங்களா? 9 மணிக்கு. ஓகே. ஆமா, ஓகே ஓகே. சரி, படம் செலிப்ரேஷன்லாம் பார்க்கணும், எல்லாம் எப்படி இருக்கு என்ன தாரையா 9 மணி எப்போ ஆகணும் எதிர்பார்க்க ரொம்ப இதா இருக்கு எனக்கு. ஓகே ஓகே. படம் பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி. கண்டிப்பா கண்டிப்பா. பாரு, தீபாவளி பொங்கல் எல்லாமே ரோகிணி தேட்டர்ல தான் இருக்கு. எங்க தலை ரசிகர்லாம் செம்ம கெத்தா மாசா இருக்கிறாங்க. நான் இன்னைக்கு தான் ஃபீல் பண்றேன், தலை ரசிகனா இல்லாம போயிட்டு அந்த ஷர்ட் போட முடியலையே. நார்மல் சேரீல வரும்போது ரசிகர்கள்லாம் தலை ரசிகர்லாம் அந்த ஷர்ட் போட்டிருக்காங்க. எனக்கு அது மட்டும் தான் கொஞ்சம் உறுத்துது. நாமளும் ஒரு ஜென்ஸா இருந்தோம்னா அது மாதிரி கெத்தா காலர் தூக்கிட்டு ஷர்ட் போட்டு வந்து மச்சி நின்று இருக்கலாமேன்னு. படம் ரீச் ஆகுறதுக்கு முன்னே அந்த ஷர்ட் ரீச் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா தலையோட லுக் அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த ஷர்ட்ல செம்ம ரொம்ப கியூட்டா அழகா இருந்தாரு. ஆசை படத்துல பார்த்த மாதிரி அவ்வளோ ஒரு அழகு. எங்க தலை திருவிழா தான் கொண்டாடிட்டு இருக்கோம். வேலூர்ல இருந்து வந்திருக்கேன் படம் பார்க்கறதுக்காக. இங்க பார்க்கணும்னு நைட்டே வந்துட்டேன். நைட்டே தேட்டர்ல எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியா இருந்துட்டு இப்ப திரும்ப பணத்துக்காக வந்துக்கிறேன். வேலூர்ல இருந்து வந்திருக்கேன் நான். கடைசியா 2 படம் வந்து அஜித் சாருக்கு ஒரு கதை ஓரியன்டா நடிச்சிருந்தாரு. இது வந்து ஃபேன்ஸுக்கான ஒரு படம். உங்களுக்கு எப்படி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு? எப்படின்னா சாம்பார் சாதம் 2 நாள் சாப்பிட்டோம், 3ஆம் நாள் கறி விருந்து வச்சுக்கிறாரு எங்க தலை. அது வந்து டைரக்டர் தான் நாங்க நன்றி சொன்னோம். ஏன்னா அவரும் ரசிகர் இல்லையா, எங்களுடைய நாடி துடிப்பு எல்லாமே அவருக்கும் தெரியும். நாங்க எப்படிலாம் தலையை திரையில பார்ப்போம், தரையில எப்படி பார்ப்போம்னு. அதனால எங்க தலை செம்ம மாசம் செம்ம கெத்து பாருங்க. அந்த ஷர்ட் எல்லாம் பார்க்கும்போது ஓகேப்பா ஓகேப்பா செம்ம கெத்து. 2 நாள் வெறும் கஞ்சி, இன்னைக்கு கறி கஞ்சி தலையுது. செம்மையா பாத்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போறோம். நைட்டே பேசி பேசி தொண்டை போயிடுச்சு. இப்ப வரும்போது தொண்டை இருக்குதா இல்லையான்னு தெரியல. தான் வேணும் நான் 7 மணில இருந்து இருக்கிறேன். நைட்டு 12 மணில இருந்து இருந்தேன். அஜித் படம் வந்து கிரே ஷேட்ல கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. வில்லனா நடிச்சு அஜித் இப்போ படம் வருது எப்படி இருக்கு? வில்லன் சிட்டிசன் எல்லாமே பிளாஸ்ட் பண்ற அளவுக்கு இந்த படம் இருக்கும். எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன்? ட்ரைலர் டீசர் எல்லாம் பாத்தீங்களா? இதுவரை தமிழ் இண்டஸ்ட்ரியில பார்த்தது இல்லை இந்த மாதிரி ட்ரைலர். அந்த மாதிரி ஓகேனா. இதுக்கு முன்னாடி அஜித் சார் வந்து நிறைய படங்கள் வந்து விடாமுயற்சி ஒரு படமா இருக்கு, எல்லாமே கதை ஓரியன்டா. அவரு சொல்லாம பயங்கரமா பண்ணுவாரு. இது இன்னும் சொல்லிருக்கிறாரு, இன்னும் ஆத்விக் ரவிச்சந்திரன் சொல்லவே வேணாம், வேற லெவல்ல சம்பவம் இருக்கும். நீங்க ட்ரைலரை விட டீசருக்கே பெரிய சம்பவம். டீசருக்கே பெரிய சம்பவம். அதுக்கப்புறம் நீங்க பாக்குறீங்க ஃபுல் மூவி ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து வெளியே வாங்க, நீங்களே எக்ஸைட்மெண்ட் ஆயிடுவீங்க. கண்டிப்பா இது வந்து ஃபேன்ஸ்க்கானதுங்க. ஆல் ஓவர் வேர்ல்டு என்னென்ன ஃபேன்ஸ் இருக்காங்களோ கண்டிப்பா ஷோ பார்த்துட்டு அவங்க கொடுக்குற ரிவ்யூஸ்க்கு மினிமம் ஒரு 50 டேஸ் ஃபர்ஸ்ட்லேயே வந்துடும். இப்போ ஃப்ரீ புக்கிங் பாத்தீங்களா, எங்க பாத்தீங்களா 7/1 இருந்து 8/1 இருந்து 8/7 முடிஞ்சிருச்சு. அந்த ஃப்ரீ ஷோக்கிங்லேயே பாத்தீங்கன்னா கலெக்ஷன் அவைலபிள் வந்துடும். நீங்க அந்த ஃப்ரீ ஷோக்கே முடிஞ்சிருச்சுன்னா அப்ப வீக்கெண்ட் இருக்கு, அப்ப நெக்ஸ்ட் வீக் இருக்கு, அப்புறம் ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்கு, என்னென்ன கலெக்ஷன் இதை கால்குலேட் பண்ணுங்க, அப்படியே கலெக்ஷன் வந்துடும். கண்டிப்பா சொல்றோம், வேற லெவல்ல இருக்கும். வெளியே பார்க்காத ஸ்கிரீன்ல பார்க்கலாம். இந்த படத்துல சஸ்பென்ஸ் வச்சுக்கிறான் ஆர்கி ரவிச்சந்திரன். அதாவது தலை வைப்பு சாலினி மேடம் வச்சுக்கிறாங்க. ஒரு சீன் வராங்க, அமெரிக்கலம் படம் வச்சுங்களா, சத்தமில்லாத தலைமை கேட்டேன்.